ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மே மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள குரு பகவான், 5ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல செவ்வாய், புதன், ராகு, 12ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன் சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் ராசிக்குள்ள அமர இருக்கிறார். மே மாதம் 6ஆம் தேதி புதன் பகவான் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார். மே 14ஆம் தேதி சூரியன் ராசிக்குள்ள அமர இருக்கிறார். மே 20ஆம் தேதி சுக்கிரன் உங்க ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ள அமர இருக்கிறார். மே 24ஆம் தேதி புதன் பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த மாதம் கடைசியில் மே 31ஆம் தேதி செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார். இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள். சரி, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் என்னென்ன பலன்கள் நடக்கும்? ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மே மாதம் 20ஆம் தேதி வரையும் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வார். அதுவும் விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சூரியனோடு சஞ்சாரம் செய்திருக்கிறார். அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். ஒரு சிலருக்கு அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் தேடி வரும். நல்ல நிர்வாக திறமை கிடைக்கும். ஒரு சிலருக்கு தலைமை பொறுப்புகள் தேடி வரும். உங்கள் ராசிக்கு அதிபதி உச்சம் பெற்ற சூரியனோடு சேர்ந்திருப்பது ஒரு நல்ல சிறப்பை கொடுக்கும், நல்ல அதிகாரத்தை கொடுக்கும், நல்ல அந்தஸ்தை கொடுக்கும், நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும், நல்ல கம்பீரத்தை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதி உச்சம் பெற்ற சூரியனோடு சேர்ந்திருப்பது. அதே போல் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கிற வரையும் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று பிழைக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். ஒரு சிலர் திடீர்னு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது. அதே போல் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே அமர இருக்கிறார். இதுதான் சிறப்புங்க. ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிலை. அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு மே மாதம் 20 தேதி பிறகு ஒரு மாதத்துக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் ராசிக்குள்ளே இருப்பார். இந்த காலகட்டங்கள் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ள ஆட்சி நிலையிலிருந்து கூடவே லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்கிறார். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியும் லாபாதிபதியும் ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம், வாழ்க்கையில் திடீர் உயர்வு, திடீர் பணப்புழக்கம், திடீர் பதவி, திடீர் ஒரு உயர்ந்த ஒரு யோகம், இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மே மாதம் 20 தேதி பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு மே மாதம் 20 தேதிக்கு பிறகு உடல் ரீதியாக, மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நீண்ட காலமாக தீராத சில கஷ்டங்கள் இந்த மே மாதம் 20 தேதிக்கு பிறகு தீர இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதாவது கிட்டத்தட்ட நீண்ட காலமாகவே உடல் ரீதியாக ஏதோ பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்க இருக்கிறது. அதே போல் மன ரீதியாக ஏதோ ஒரு குழப்பங்கள் இருக்கிறது அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்க இருக்கிறது. உங்கள் ராசிக்கு அதிபதி லாபாதிபதி குருவோடு சேர்ந்து ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்ய போவது. அப்போ மே மாதம் 20 தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை ரிஷபராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க. மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியோடு குரு சேர்ந்திருக்கிறது கௌரவமான பதவிகள் ஏதாவது தேடி வரும். நல்ல பணப்புழக்கம் இருக்கும். நீண்ட காலமாக வராத பணம் எல்லாம் வந்து சேரும். நீண்ட காலம் இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நடக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்க. எப்படின்னா, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரனும் ராசிக்குள்ளே இருந்து லாபத்துக்குடைய குரு பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது இந்த காலம் அதிர்ஷ்டமான காலம். வாழ்க்கையில் ஏதோ ஒரு எதிர்பாராத யோகங்கிறது இந்த மாதம் மே மாதம் 20 தேதி பிறகு ஒரு மாதத்துக்குள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதாவது உங்களுடைய ஆசைகள் நிறைவேற இருக்கிறது. வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடிய இருக்கிறது. அதே போல் முக்கியமாக பண விஷயத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது. ஒரு சிலருக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க இருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வர இருக்கிறது. இப்படி அவரவர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது மே மாதம் 20 தேதிக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ள அமர இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. லாபாதிபதி குருவோடு சேர்ந்திருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். மேலும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்திருக்கிறார். அதில் எந்த நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரு பகவான் இந்த மாதம் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் மாதத்தில் பயணம் செய்வார். அந்த கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மட்டும் உஷாராக இருக்கணும். ஏன் அப்படின்னா,
உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன அவமானங்கள் வரும், சின்ன சின்ன விபத்துகள் வரும். கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா குரு பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதிங்க. அவர் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் செல்கிறாரோ அந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த பாதத்தில் பிறந்தவங்க மட்டும் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபத்துக்குடைய குரு பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் அதிர்ஷ்டமான காலம். இன்னும் ஒரு வருடத்திற்கும் மிகச்சிறந்த பலன்களை பார்க்க முடியும். ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர் 8ஆம் அதிபதி எதிர்பாராத யோகம், லாபாதிபதி சில பிரச்சனைகளுக்கு தீர்வு. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு ராசிக்குள்ளே இருப்பது சிறப்பு தான். அதே போல் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வார். செவ்வாய் பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு 7க்கும் 12க்கும் அதிபதிங்க. அப்போ செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் வீட்டில் பாருங்கள் சூரியன் இருக்கிறார், அரசாங்க கிரகம் இருக்குது, ரொம்ப சிறப்பு. இப்போ செவ்வாய் என்றைக்குமே ராசிக்கு 3, 6, 11 சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்போ செவ்வாய் பகவானால் ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம் அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். செவ்வாய்ங்கிறது பூமிக்காரகன், பூமி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அதே போல் கரண்ட்டு, சிவில் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். கனரக இயந்திரம் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். போலீஸு, இராணுவம், மருத்துவம் இது சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்குங்க செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பது. பொதுவாக செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிற வரையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூமி சம்மந்தப்பட்ட யோகத்தையும் கொடுக்கும், அசையா சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், ஒரு சிலர் ஏதாவது இடமாகக்கூடிய யோகத்தெல்லாம் கொடுக்கும். அதே போல் நீண்ட காலமாக சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். அப்போ பூமிக்காரகன் செவ்வாய், அதிகார கிரகம் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பது சிறப்புங்க. அதே போல் அதிகாரத்துறையில் இருப்பவங்களுக்கும் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். அப்போ இந்த மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் அந்த வீட்டுக்குடைய இப்போ செவ்வாய் அந்த வீட்டுக்குடைய குரு உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார். அப்போ அந்த செவ்வாயினுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 7ஆம் மாதி அந்த வீட்டுக்குடைய குரு ராசிக்குள்ளே இருப்பதனால நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கு சான்ஸ் இருக்குது. வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் உண்டு. இந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் தொழில் பார்ட்னர்கள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது, வேலையாட்கள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நல்ல நண்பர்கள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு 7ஆம் மாதி லாபஸ்தானத்தில் இருந்து அந்த வீட்டுக்குடைய அந்த ராசிக்குள்ளே இருப்பதனால வியாபாரம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கும் நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு. இந்த 2ஆம் தாரம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அப்போ இந்த மாதம் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதான் எல்லா வகையிலுமே அதிர்ஷ்டங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதே போல் புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதும் பார்த்தீங்கன்னா சிறப்பு தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரகமும் லாபஸ்தானத்தில் இருப்பது எல்லா வகையிலுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். புதன் பகவான் மே மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானத்துக்கு வரார். புதன் விரயஸ்தானத்தில் அமர்வதும் சிறப்பு தான். ஏன்னா ஒரு சுப கிரகம், இன்னும் சொல்ல போனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர் யோகாதிபதி. ஒரு யோகாதிபதி கிரகம் விரயஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சுப செலவுகளை கொடுக்கும். இந்த மாதம் மே மாதம் 6 தேதிக்கு பிறகு புதன் பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பது சுப செலவுகளை பார்க்க முடியும். அதே போல் முக்கியமாக சூரியன் பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். தூக்கம் சம்மந்தப்பட்ட ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மே 14ஆம் தேதி வரை. அதே போல் சூரியன் விரயஸ்தானத்தில் பலமாக இருக்கிறார். அசையா சொத்து சம்மந்தப்பட்ட அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதே சூரிய ராசிக்குள்ளே வரார் இந்த மாதம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்புங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் 20 தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரனும் ராசிக்குள்ளே வராரு. மே 14 தேதிக்கு பிறகு சூரியன் ராசிக்குள்ளே அமர இருக்கிறார். சூரியன் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி, குரு பார்த்தீங்கன்னா லாபாதிபதி, சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி. அப்போ 4ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்து ராசிக்குள்ளே அமர்வது உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். சொத்து வகையில் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். சொந்தமாக இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, கார் வாங்குறது, போர் போடுறது, இது போன்ற அதிர்ஷ்டகரமான பலன்களை செய்ய முடியும். அதே போல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வியாபாரம் சார்ந்த துறையில் இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. நிறைய முதலீடுகள் போட முடியும். அதாவது பழைய சரக்குகள்லாம் விற்று தீர்க்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு. அதே போல் புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதே போல் குடும்பத்தில் திடீர் சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும். ஏன்னா 4க்குடையவன் லாபாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ ஒரு சிறப்பான பலன்களை பார்க்க முடியும். தாயாருக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இப்படி நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை சூரிய ராசிக்குள்ளே இருக்கும்போதும் பார்க்க முடியும். அப்போ இந்த மாதம் பிற்பகுதியில் மே மாதம் 14 தேதிக்கு பிறகு மிகச்சிறந்த நற்பலன்களை ரிஷபராசிக்காரர்கள் அடைய முடியும்.
அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதம் 25, 26, 27 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதம் 4, 5, 6, மே 9, 10, மே 13, 14, 15, அதே போல் மே மாதம் 20, 21, 22, 23, 24, 25 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.